வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரீட் ஆல் அபவுட் ரீடிங் என்ற தலைப்பிலேயே இன்னும் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் பார்சிங்னா எப்படி இருக்கும், எங்கே வார்த்தைகளை நிறுத்தி பொருள் உணர்ந்து புரிஞ்சுக்கிண்டு படிக்கணும், இலக்கணத்தில் பிழை இல்லாமல் இருக்கணும், சிறப்பாக செம்மையாக படிக்கணும் அப்படின்லாம் சொன்னோம். இது எல்லாமே நம்மளுடைய தாய்மொழியில் முதல்ல சிறப்பாக படிக்கிறதுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு பிற மொழிகளை நம்ம என்ன பண்ணலாம், முயற்சி செய்து பார்க்கலாம். சில நேரத்தில் பிற மொழியை முதல்ல கற்றுக்கிட்டோமான்னு சொன்னால் கான்வர்சேஷன் எபிலிட்டின்றது சிறப்பாக வரல அப்படின்னு வைங்க. அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம், அது நிறைய இடையூறுகளை விளைவிக்கும். இடையூறு இருந்தாலே நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. மோரோவர் தாய்மொழின்றது நம்மளுக்கு சாதாரணமாக பேச துவங்குறோம். எப்போ ஒரு 10 மாதத்து குழந்தை 2 லெட்டர் சிலபல் 3 லெட்டர் சிலபல்லாம் அது கூயிங் பேபிளிங் அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு அது பேசும். பாபா ராரா அதெல்லாம் சொல்லும். அப்போவே அது தாய்மொழியில் சேர்த்து தான் சொல்லி அதனோட கனெக்டேஷன்ஸை நம்ம பெரியவங்களாக இருக்கும்பொழுது அதெல்லாம் குழந்தை இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் 1 வயது நிரம்புவதற்கு முன்னமேயே நம்ம என்ன செய்கிறோம், சிறப்பான பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மழலையாக இருந்தால் கூட அந்த மொழியில் அது சிறப்பாக சில செய்திகளை கரெக்டாக துல்லியமாக அது பேசுறதுக்கு தெரியும். அதாவது ஆப்டாக சொல்லும், அந்த நேரத்துக்கு தகுந்தா போல சொல்லும். தெர்பை அப்ளையிங் தி கிராஸ்பிங் பவர் அப்படின்றது நம்ம பிள்ளைங்கள்ட்ட தெரிஞ்சிக்க முடியும். ஒரு 2 வயசு குழந்தையே சில நேரத்தில் ஆப்டாக பேசுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் திங்ஸ், லிசனிங் எபிலிட்டியை ஷார்ப்பாக இருக்கும். வேற ஒரு ஃபோக்கஸும் இருக்காது, டைவர்ஷன் இருக்காது. எங்கே உட்காந்து பேசுகிறதோ அதை கரெக்டாக கவனிச்சுக்கும். அப்படின்னா அந்த நேரத்தில் தாய்மொழியை நம்ம சிறப்பாக பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கவனத்தில் நம்ம ஈடுபட்டமான தொடர்ந்து அந்த மொழியில் சிறப்பாக பிழை இல்லாமல் திருத்தமாக பார்த்து படிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஏன்னு சொன்னால் பார்த்து கற்றுக்கிற எபிலிட்டி இருக்கே அது ஒரு சிறப்பான தன்னம்பிக்கையை வளர்க்கும். அது முதல்ல வகுப்பறையில் ஒரு சிறப்பான கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். சிறப்பாக படிச்சுட்டோம்னு சொன்னால் வீல் கெட்ஸ் மோர் ப்ரைஸஸ் அண்ட் அக்வலைட்ஸ். நல்லா படிக்கிறாங்க, குட் ஜாப், ஷீ இஸ் டூயிங் குட் அப்படின்னு செஞ்சால் அதை தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு தோணும். அது நம்மளோட மோட்டிவேஷனை என்ஹான்ஸ் பண்ணணும், டு ரீட் ஃபர்தர் பெட்டர் அப்படின்னு தோணும். நல்லபடியாக படிக்கலாமே அப்படின்னு தோணும். அதே நேரத்தில் இந்த மோட்டிவேஷன் லெவலை அது என்ஹான்ஸ் பண்ணிதுன்னு சொன்னால் நம்மளோட லெர்னிங் எபிலிட்டியை அது என்ஹான்ஸ் பண்ணும். சிறப்பாக அதே ஒரு முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு நல்லதாக ஒரு கணக்கு போடணும்னு சொன்னால் அந்த என்ன போடணும், அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சம் யூ ஹேவ் டு ரீட் இட் வெரி வெல். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த கணக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை சிறப்பாக எங்கே பாஸ் கொடுக்கணுமோ நிறுத்தி எங்கே நிதானமாக அந்த விஷயத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தா அப்போ வாட் இஸ் தட் இட் ஹஸ் பீன் கிவன். சில நேரத்தில் ஒரு ட்விஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு சின்ன 2-3 கமா அதில் போட்டிருக்க மாட்டாங்க. சில சமயம் விஷயத்தை மாற்றி சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த இடம் மாறி இருக்கிற விஷயத்தை நிறுத்தி பொருள் கூட்டி நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோமான வார்த்தையை இடம் மாற்றி பொருளை புரிஞ்சுக்கிட்டா அந்த சம் நம்மளால் சிறப்பாக போட முடியும். ஸோ அந்த வழியை எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வீட்டில் பெரியவங்களாம் எனக்கு கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணணும், ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த கணக்கை வாசி, பார்த்து படி அப்படின்வாங்க. ஸோ நல்லபடியாக ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யணும்னு சொன்னால் அதை பார்த்து தெளிவாக பிழை இல்லாமல் படிக்க தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ண முடியும், நல்ல அளவில் அந்த செய்தியை நம்ம விளங்கிக்க முடியும். செய்தி விளங்கிட்டதுனாலே அப்புறம் காம்ப்ரஹென்ஷன் லெவல் வில் பி முறையில் பூஸ்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு திங் வாட் ஷுட் வி லேர்ன் பெட்டர் அப்படின்னா டு ரீட் வெல். பார்த்து புஸ்தகத்தில் இருக்கிறத வெதர் இட் இஸ் டெக்ஸ்ட் ஆர் ரிலேட்டட் டு சம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து படித்தாலே சிறப்பாக மனசில் பதியும். தெளிவான உண்மைகள் அதிலிருந்து விளங்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதின டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அது வந்த உடனே அப்படியே எப்படி தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அப்படியே புரியாது. ஆனால் இன்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம், பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்தா வாட் இஸ் தட் இட் ஹஸ் பீங் அட்வைஸ்டு, வாட் இஸ் தட் இட் ஹஸ் பீங் சஜஸ்டட் டு டூ ஃபர்தர் இன் என்ஹான்ஸ்ட் வேலையோ ரிஃபைன்மெண்ட் ஆஃப் பிஹேவியரை காட்டுறதுக்கோ ரிஃபைன்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை அதில் சொல்கிறதுக்கோ அது எல்லாமே அதில் ஒரு தடவைக்கு 2வது தடவை படிக்கும்பொழுது சிறப்பாக அமையும். அப்படின்றச்சே என்ன சொல்லணும், ரீடிங் எபிலிட்டி ஆட் டு பி என்ஹான்ஸ்டு, ரீடிங் எபிலிட்டி ஆட் டு பி இம்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லணும். இதனால் என்ன செய்யணும், இப்போ சம்மர் வெக்கேஷன் இருக்குது, நிறைய நேரம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருப்பாங்க. உடனே நம்ம ஒரு டூர்லாம் போகணும், அங்கே சுற்றணும் அப்படிலாம் நினச்சிக்காம தினமும் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பேராகிராஃபை என்ன பண்ணணும்
பார்த்து படிக்கிறதுக்கு சொல்லித்தரணும். முதல் நேரத்தில் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃபஸ்ட் அக்கேஷன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் அப்படி என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு 200லேருந்து 300 வார்த்தைகள் இருக்கிற ஒரு பேராகிராஃபை படிக்கச்சு அந்த குழந்தை என்ன பண்ணும், நிதானமாக பொறுமையாக படிக்கிறதுக்கு இட் மே லைக்லி டு டேக் 10 minutes அப்படின்னு வைங்க. ஒரு ஜஸ்ட் டென்டேட்டிவாக ஒரு டைம் சொல்லிக்கலாம். அப்படின்னா ஓவர் த பீரியட் ஒரு 3rd or 4th டே படிக்கும்போது அந்த 10 minutes என்ன ஆகும், 3rd minute நம்ம முடிச்சுடுவோம். இப்போ ரீடிங் ஃப்ளூயன்சி கெட் என்ஹான்ஸ்ட். ஃப்ளூயன்சி ஆஃப் ரீடிங் வெதர் இட் இஸ் இன் மதர் டங் ஆர் இன் இங்கிலீஷ், வேறு எந்த லாங்குவேஜில் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவாக அதில் படிச்சுக்க முடியும். இது ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக அமையும்னு சொன்னால் கிடைக்கிற நேரத்தை நிறைய நேரம் இந்த பீக்ஸ் சம்மரில் ரொம்ப அளவுக்கு நேரத்தை வீணாக்காமல் இது மாதிரி ஒரு ரீடிங் எபிலிட்டி அதே மாதிரி ஒரு ட்ராயிங் எபிலிட்டி நல்லதாக கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை பற்றின விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.